பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் பொருத்தனை செய்யலாமா? அப்படி ஒருவேளை பொருத்தனை செஞ்சால் அது எப்படி செய்யணும்? நம்ம செய்கிற பொருத்தனை நம்ம யோசித்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அவசரப்பட்டு நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆண்டவரே இதை செஞ்சால் நான் இதை செய்வேன், அதை செஞ்சால் நான் அதை செய்வேன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்ணி கொள்ளுவோம். ஆனால் அந்த பொருத்தனைக்கு பின்னாடி நம்மளால் அந்த பொருத்தனையை செய்ய முடியுமா? அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியுமா? வீட்டில் எல்லாரும் அதுக்காக ஒத்துக்கொள்வாங்களா? இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கா? இல்லை நமக்கான அந்த செய்யக்கூடியதான எல்லா தகுதியும் நமக்கு இருக்கான்னு சொல்லி அறிந்து புரிந்து யோசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம பொருத்தனையே செய்யணும். அவசரப்பட்டு நம்ம ஒரு பொருத்தனையை செஞ்சிடறோம். சில நேரத்தில் அது செய்ய முடியாமல் போகுது. ஆனால் செய்ய முடியாமல் போனால் அது மிகப்பெரிய சாபமாகவும் கண்ணினா சோதனை, வாழ்நாள் முழுக்க அது ஒரு பெரிய சோதனையாகவும் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நமக்கு ஒரு பாவமாகவே சாபமாகவே வாழ்நாள் முழுக்கும் கண்ணியாகவே அமைஞ்சு போயிடும். அதனால பொருத்தனை பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் யோசித்து பண்ணணும். வேதத்தில் ஒரு நபர் பொருத்தனை பண்ணாங்க. ஆனால் அவங்க பொருத்தனை எப்படி பண்ணாங்க? அவங்க பண்ண பொருத்தனையை நிறைவேற்றினாங்களா இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். நான் சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எப்தாவை பற்றி உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அவங்க சகோதரர்கள் யுத்தத்துக்கு அழைக்கிறாங்க. அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, நான் இந்த யுத்தத்தில் மட்டும் ஜெயிச்சுட்டு நான் வெற்றி கொடியோடு திரும்பி வந்தேன்னா என் வீட்டிலேருந்து எது முதல்ல எனக்கு எதிரில் வருதோ அதை நான் உங்களுக்கு தகன பலியாக செலுத்துவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். யுத்தத்துலேயும் வெற்றி கொள்கிறான். சூப்பர் ஜெயத்தோடு அவன் ஆசையா ஜெயித்த அந்த மகிழ்ச்சியோடு வரும் பொழுது இந்த பொண்ணு விஷயம் அந்த குடும்பத்தாருக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேகமா இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, வேற எந்த பசங்க கூட கிடையாது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேகமா அப்பா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வீட்டில இருந்து பாடலோட அவங்க அப்பாவுக்கு எதிர்கொண்டு போகுது. அப்பா ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, அவரை வரவேற்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல அந்த பொண்ணு போகுது. அப்பதான் அவரு பார்த்த உடனே அதிர்ந்து போயிடுறாரு. ஐயோ, நம்ம வேற இப்படி வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டோமே, வந்தது நான் ஏதோ மிருகம் வரும் வேற ஏதோ வரும்னு நினைச்சனே, ஆடு மாடு வரும்னு நினைச்சனே, கடைசியில் என் உயிருள்ள பொண்ணு இப்படி வந்துட்டாலே, எனக்கு இருக்கிறது இவ மட்டும் தானே, நான் வாயை திறந்து சொல்லிட்டேன், அதை நிறைவேற்றியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்படுகிறத நீங்க அந்த வேதத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். பாருங்க, அந்த வார்த்தையை கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31. அப்பொழுது யொப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரர் என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரர் இடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். 34வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யெப்தா மிஸ்வாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. பார்க்கும்போது நமக்கு அப்படியே மதம் பதறதில்லை? எவ்வளோ வேதனையா இருக்கும். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, செல்லமா ஆசையா பார்த்து வளர்த்துருப்பான். அந்த ஒரு பிள்ளையை எதிர்கொண்டு வந்ததுனால என்னாச்சு, அவனுக்கு அந்த பொண்ணை வழி செலுத்த வேண்டிய சூழ்நிலை. இந்த லாஸ்ட் வசனங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வாயை திறந்து செய்த பொருத்தனையே அவன் அப்படியே செஞ்சான். இந்த பொண்ணுக்கு போய் அங்க ஒரு இடத்துல போயிட்டு தன்னுடைய தோழிகளோடு போய் ஒரு இடத்துல இருந்துட்டு வர்றது, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் வாயை திறந்து பண்ணின பொருத்தனையே செஞ்சே ஆகணும்னு சொல்லி செய்து முடித்தான் தான் வேதம் சொல்லுகிறது. அநேகர் இதுக்கு வேற கதை சொல்றாங்க. இல்ல, அந்த பொண்ணிய கன்னியாஸ்திரியா விட்டுட்டாங்க, அந்த பொண்ணை பலி கொடுக்கல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு இது இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி சில கதைகள் சொல்றாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதோ அதை நாம் நம்புவோம். அவன் அப்படியே செய்தான் இருக்கு, அப்போ அவன் செய்தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வேதம் ஒருபோதும் ஒரு நாளும் பொய் சொல்லாது. எனவே இவன் நினைச்சிருக்கலாம், நம்ம வேற ஏதாவது கூட நம்ம பொருத்தனை பண்ணிருக்கலாம், மனசுக்குள்ள யோசித்து இருக்கலாம், அல்லது இந்த பொண்ணு யோசித்து இருக்கலாம், ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசித்து இருக்கலாம். ஆகையினால நம்ம பண்ற பொருத்தனையை ஜாக்கிரதையோடு நம்மளால முடியுமான்னு பார்த்து தான் பண்ணணும்.
அவசரப்பட்டு அந்த நேரத்துக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன்னு சொல்லி நம்ம வைராக்கியமா பொருத்தனை பண்ணிட்டு கடைசியில செய்ய முடியாம போயிடுச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு சாபமாகவும் அது நமக்கு நிந்தையாகவும் தான் முடியும், கண்ணியா தான் அமையும். ஆகையினால பொருத்தனை செய்ய வேணாம்னு சொல்லல, அதை யோசித்து குடும்பத்தாரோட ஆலோசனை பண்ணி அல்லது உங்களை தனிப்பட்ட விதத்துல ரகசியமா செய்றீங்கன்னா உங்களால முடியும்னா செய்ய முடியும்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா பொருத்தனை செய்யுங்க. இல்லைன்னா பொருத்தனை செய்யாம ஆண்டவர் பொருத்தனை செய்யலன்னு சொல்லி உங்க ஜபத்தை கேட்காம போறது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க 3 நாள் 7 நாள் அப்படி உபவாசம் பண்ணி கூட ஜெபித்துட்டு போகலாம். பொருத்தனை பண்ணா கண்டிப்பா செலுத்தணும், அதை யோசித்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து தேவ சமூகத்துல வாங்க. பொருத்தனை மிகவும் அவசியம்தான், அதை பார்த்து பண்ணுங்க. செய்ய முடியும்னா பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க, சில நேரத்தில் பொருத்தனை பண்ண முடியாமலே போயிடுது, அதை நிறைவேற்ற முடியாமலே போயிடுது. சில நேரத்தில் அதுவே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கண்ணியாகவும் வேறு விதத்தில் சாப கேடாகவும் அமையுது. அப்படி காணப்படாதபடிக்கு அது அந்த பொருத்தனையே அது யோசித்து செய்ய முடியுங்கிற பட்சத்தில் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.